அப்படியா? அப்ப அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நான் இல்லாம ஏங்கி இருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், சும்மா விட மாட்டேன் ஒருத்தரையும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு இங்க பாரு, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, என்ன ஜெயிக்க முடியாது அன்புல. அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? நான் கண்டிப்பா அன்பு ஜெயிக்கும். பாரு, உங்களுக்கு கண்டென்ட் டைட்டில் தான் முக்கியம்னா உங்க ரியாலிட்டில இருந்து மோதுங்க. என்னால முடியலடா. போ 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 போடா. உங்க எல்லாரையும் அப்சர்வ் பண்ண என்னால முடியாது. நான் கிளம்புறேன். ஐயா சொல்றத கொஞ்சம் கோவப்படாம சொன்னா நல்லா இருக்கும். இப்படியா? ஐயோ இப்படியா? ஐயோ இப்படியா? அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு அது செட் ஆகல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? என்ன சும்மா வாய மூடிட்டு இருந்தா? வாய மூடிட்டு இருந்தா? தோ பார் கெமி, என்ன தேர்றாங்க? இத இங்க இருக்க மதா. டி-ஷர்ட் ட்ராக் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனா நீ போட்ட Dress எல்லாம் அங்க அந்த வாய் பிழையில வந்தது. என்ன இவ்வளவு சொன்ன பாக்குறாங்க? நடக்காதா? நான் இங்க இல்ல. கன்யாக்கா, நான் உண்மையா அழுதேன். என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எதுக்கு அழுதேன்னு. சாரி, எனக்கு தெரியாது. அந்த உண்மையான அன்பை உன்கிட்ட நான் பார்த்தேன், உன் கண்ணுல பார்த்தேன். அதனால தான் உன் கூட நான் நின்னேன். போனிங்களா? ஆனா இன்னைக்கு அந்த அன்பே வந்து சந்தேகமா இருக்கிறதுனால உன்னை விட்டு நான் விலகுறேன். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? ஒரு கண்டென்ட்காக இதுக்காக எதை போடுறது, எதை எடுக்கிறது, என்ன தேடுறீங்க நீங்க? அது தெரியல. என்னால உங்க எல்லார்கிட்டயும் நடிக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு அது வராது. நான் கிளம்புறேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. நான் நல்லா இருக்கணும்னா நான் வெளிய போகணும். நான் நல்லா இருக்கணும்னா நான் வெளிய போகணும். நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. யாரு? நான் ஓவரா? என்னால ஆளுக்கு தகுந்த மாதிரி, மூஞ்சுக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னால இது பண்ணிக்க முடியல. ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நான் கிச்சன்ல வந்து நான் முத நாள் வந்து சமைச்சது எது உங்க கண்ணுக்கு வந்து ஒரு பிளான் தெரிஞ்சது? சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. எனக்கு இது தெரிஞ்சாகணும். எது உங்க கண்ணுக்கு எல்லாத்துக்கும் பிளானிங்னு தெரிஞ்சது? அது ஏன் வாயால ஏன் சொல்லுவானே? யோ, அதுக்காக வாய் வாடிக்கிட்ட சொல்ல முடியும்? கொஞ்சம் சொல்லிட்டு போயா. உண்மையா வந்து சமைக்கிறதுலயும் சாப்பாடு கொடுக்கறதுலயும் எனக்கு வந்து சாப்பாடு அன்னலட்சுமி நான் மதிக்கிறேன். யாரா அவன்? எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? எங்க புடிச்சிட்டு வந்தீங்க? எனக்கு உங்க சாப்பாட்டுல உப்பு அள்ளி போட மனசு இல்ல. வராது வராது. வரணும். வருவான் பாரு. வரணும். ஒருத்த சாப்பாட்டுல உப்பு அள்ளி போடுறது எனக்கு வராதுங்க. நான் டாஸ்க்காக கட்டணம் பண்ண முடியாது. மூதேவி, ஏண்டா கத்துற? எனக்கு என்ன காது செவிடா? இன்னைக்கு நீங்க 5 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கல, என்னால அந்த இடத்துல நிக்க முடியல. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. நிக்க முடியல. ஏன்னு கேளு, ஒரே நிமிஷம் கேளு. ஏன்னா வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிராது. என்ன? நான் அந்த இடத்துல வந்து நான் நிக்கல. ஆனா அதெல்லாம் பார்த்து ஐயோ ஓகே ஃபைன் அப்படியே நல்லா இருக்க முடியல. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். இது ஸ்கேன் பண்ணி 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 போடுங்க. ஏமா இவன் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதே தான் பண்ணிட்டு இருக்கான் சார். ரியாலிட்டிக்கு நீங்க கிளாரிட்டி கொடுக்காத வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் இருக்க முடியும். என்னால அத மாற முடியாது. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துங்கல்ல. நான் கிளம்புறேன். நீங்க எல்லாரும் நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் சேதுபதிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. என்ன பத்தி ஏன் என்னன்னு கூட பேச வேண்டாம். யாருமே யாருக்கும் இந்த தகுதி கிடையாதுங்க. என்ன இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குது? நீ பண்ற அலுப்புக்கு வேர்க்காம என்னடா பண்ணும்? இப்படி தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு பாருங்க, பார்த்து இதுக்கு தயவு செஞ்சு செய்யுங்கன்னு. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்னது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? கனியாக்கா, உன்னை நான் முத நாள்ல இருந்து அக்கா மாதிரி பாக்குறேன். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருக்கேங்க. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. அடுத்த நாளே வந்து நான் கனியாக்காக்கு எதிரா நான் உன்னை இதுக்காக நாமினேட் பண்ணேன்னு என்னால பண்ண முடியல. இவன் ஒரு மனுஷன்னு குளூர்ல இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கயா. இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு பொம்பளையா நிக்கிறேனா என்னோட ரியாலிட்டி மட்டும் தான் காரணம். என்ன படிச்சிருக்க? நான் என்ன படிச்சிருக்கேன்? ஒண்ணும் படிக்கலங்க. நான் உண்மையா இருந்தனால தான் இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்திருக்கு. நடிக்க தெரியாது எனக்கு. பரதேசி, இப்ப அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லி ஓவரா பேசிக்கிறீங்க நீங்க. என்ன? நீ வந்து உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு, நீ ஒரு சக்தி. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. இந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்தனோ கண்ணு அந்த சக்தியை பார்த்தேன். நான் சொல்றேன், நீ கடைசியா நீ தான்டா ஜெயிப்ப. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஐயோ அப்பா கடவுளே சாமி பைத்தக்காராய், இது மட்டும் பெருசு குதிச்சு செத்துருவேன் நான். என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க, கொலகலன்னு பேசுறாரு. யார பிரதர்? ஒவ்வொன்னு நடக்கிறது கண் முன்னாடி பாருங்க. ஏய் இங்க பாரு, பெட்ரோல் நான் நிறைய பாத்துட்டேன்.
ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல சொல்லணுமாடா உனக்கு வார்த்தையில தெளிவு இருக்கணும். அப்படி உனக்கு தெளிவு இல்லைன்னா நீ பேசாத, சரியா? உதவி எதை வேணா எனக்கு கேளுங்க, நான் வேணா பண்ணி தரேன். நீங்க பண்ண வரைக்கும் போதும். வார்த்தையில தெளிவு இருக்கணும். நான் ஒரு காலையில என்ன சொன்னேன்? ஒரு நிமிஷம் இரு. சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். ஒருத்தன் சொல்றத வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போற பண்டிகை மாதிரி இருக்க கூட்டம் இதுங்க. நீங்க எல்லாம் இருக்கிறனால தான்டா அவன் ஒவ்வொரு வாட்டி வந்து ரீசனா சொல்லிருக்கான். நான் என்ன ரியாலிட்டி ஒத்துக்கிறேன். நான் தான் சிங்க பெண்ணிங்க, புரியுதா? எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல இல்ல? நீ எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்கோ, இந்த பிக் பாஸ்ல நான் இந்த நாளுக்கு நான் பெருமைப்படுறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பேசுறவங்களா நிம்மதியா போய் தூங்குங்க. என்ன மயிரக்கீங்க நிக்கிறீங்க? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இதுல என்ன கண்டென்ட் கிடைக்குன்னு பாக்குறீங்களா? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா வந்து நிக்கறாங்க அப்படியே அக்கறை மயிர் இருக்க மாதிரி. சாப்பாடு விஷயத்துல என்ன பண்றீங்க நீங்கலாம்? அப்படி எனக்கு தெரியாது மாட்டேன். தெரிஞ்சிருந்தா மட்டும் நீ அப்படியே போட்டு கிழிச்சிருப்ப. அவளுக்காக இத நடிக்கலனா ஐயோ அவளதான் அவ. இவளுக்காக இவன் நடிக்கலனா யோ என்னையா இது? ஐயோ அவள தூக்கு. அங்க போனா அவ சேவ். அவளே தான் பண்ணு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நந்தினி மயக்க மாட்டிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. தயவு செய்து போயிரு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. போறேன்னு சொல்லிட்டே கிடக்காது. நாயை மூடிட்டு ஒழுங்கா என்ன பேசணுமோ அதை மட்டும் சொல்லு. பேசிட்டு தொணன்னு வரீங்க. நான் உன்கிட்ட பேசியே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க. ஆடு ஆட்டத்தை ஆடு. என்ன நான் இருக்கேன்டா. நான் கிளம்புறேன் பிக் பாஸ். ஏன்? என்னால இங்க இருக்க முடியாது. அதான் ஏன்? தம்பி விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம். அப்படிலாம் விட்டுற முடியாது. ரியாலிட்டி இல்ல பிக் பாஸ். அதனால நான் கிளம்புறேன். புரியல. அடம் பிடிக்கிறிய நீ. என்னோட ரியாலிட்டி, என்னோட அன்பு, என்னோட இது எல்லாத்துக்கும் இங்க நான் வந்து கமெண்ட் அடிக்கிறதுக்கோ ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா சொல்லு. இல்ல அதை டச் பண்றதுக்கும் நான் யாரையும் விட மாட்டேன், விட முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னோட அன்பு எல்லாம் உண்மை. ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நான் இங்க இருக்கல. எனக்கு என்னை பத்தி தெரிஞ்சா போதும். நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்துறேன். சாரியா? அடிச்சு சொல்லிட்டு சாரி வரையா? போங்கடா. ஒரு சில இது என்னை வந்து ரொம்ப டச் பண்ணுது. அதனால நான் வந்து இந்த பொய்யான இடத்துல இருக்கிறோம்ல நான் கிளம்புறேன். இப்போ நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. எங்க போறேன்? நந்தினி உங்க இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு. அது வழியா நீங்க போகலாம். என்ன இப்படி ஆயிருச்சு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.